இன்றைய காணொளியில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தொடர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மர்மத்த பத்தி தான் நாம பார்க்க போறோம். எட்டிங்கிறது இமயமலையில வாழும் ஒரு வகை பனி மனிதன். இந்த பனி மனிதன் யாருடைய கண்ணுக்கும் தென்பட மாட்டான்னும், ஆனா சிலர் பார்த்திருப்பதாகவும் வதந்தி இருந்துகிட்டே இருக்குது. எட்டின்னா திபெத்திய மொழியில பனிக்கரடின்னு அர்த்தம். ஆனா இத ஒரு பனி மனிதனா தான் பலரும் கருதுறாங்க. இமயமலை பகுதிகளில பல தலைமுறைகளா பரவிய கட்டுக்கதைகள் மற்றும் நம்பிக்கைகள் தான் இதோட மையமா இருக்குது. அருணாச்சல பிரதேசத்துல 2008ல நடந்த அதிர்ச்சி தகவல்கள் மற்றும் 2019ல இந்திய ராணுவம் கண்டுபிடிச்ச எட்டியோட கால் தடங்கள் போன்ற உண்மைகள் தான் இந்த கதையை மேலும் சுவாரஸ்யமாக்குது. வாங்க காணொலியை பார்க்கலாம். இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வலையொலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்க கருத்துக்களையும் தவறாம சொல்லிருங்க. 1937ஆம் ஆண்டுல திபெத்தில் இருக்கிற பாங் போச்சே மடாலயத்தில் உள்ளூர் மக்கள் எட்டியின் மண்டையோடு பாதுகாக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதையொட்டி அந்த காலத்துல மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆராய்ஞ்சு அதன் முடிவுகளையும் விளக்கியிருக்காங்க. அந்த ஆண்டு மட்டுமே 7 வெவ்வேறு ஆராய்ச்சி குழுக்கள் இமயமலையில பயணம் செஞ்சிருக்காங்க. பல கால் தடங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிலிருந்து 2 குழுக்கள் நேரடியா எட்டிய பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சிகள் எட்டியின் மர்மத்தை மேலும் வலுப்படுத்துனுச்சு. இமயமலையோட பனிச்சிகரங்கள்ல பல நூற்றாண்டுகளா பரவியுள்ள எட்டியின் கதைகள் புத்த மதத்துக்கு முந்திய காலத்திலிருந்தே வந்திருக்குது. அதாவது 2500 ஆண்டுகள் பழமையான கதைகள். இந்த கதைகள் திபெத்திய ஷெர்ப் பழங்குடிகள் மற்றும் நேபாளத்தோட பழமையான கலாச்சாரங்கள்ல மிக முக்கியமாக இடம்பெறுது. இது எட்டிய மிருகமா அல்லது மாயமான உயிராங்கிற கேள்வியை எழுப்புது. பிரபல அமெரிக்க ஆராய்ச்சியாளர் டாம் ஸ்லிக்குங்கிறவர் 1957ல இருந்து 59 வரைக்கும் 2 ஆண்டு காலகட்டம் எட்டியை தேடும் முயற்சியில தீவிரமா இறங்கினாரு. அவர் கிழக்கு நேபாளத்தின் மலைப்பகுதிகளில் கால்தடங்கள் மற்றும் முடிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்புனாரு. ஆனா எந்த அறிவியல் சான்றுகளும் இதனால கிடைக்கல. இருந்தாலும் டாம் எட்டிங்கிற பனி மனிதன்ல 3 வகை இருக்கலாம்னும், முதல் வகை இயற்கை மீறிய சக்தி உடையதுன்னும், மற்றவை பிரம்மாண்ட மனிதர்கள் போன்றவனும் சொல்லியிருக்கிறாரு. 2008ஆம் ஆண்டுல 12,000 அடி உயரத்துல உள்ள இந்திய ராணுவ முகாமில் பணிபுரியும் ஒரு தொழிலாளி உள்ளூர் சந்தையில பொருட்கள் வாங்க போயிருக்காரு. வழியிலேயே அவரது கழுத்து முறிந்த நிலையில இறந்து கிடந்திருக்காரு. அவருக்கு இறந்த உடலுக்கு அருகில முடி மாதிரிகளையும் மற்றும் கால் தடங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ளூர் காவல்துறையினர். உள்ளூர் மக்கள் எட்டிதான் இவரை கொண்டிருக்கணும்னு உறுதியா நம்பியிருக்காங்க. இறந்தவருக்கு ஏற்பட்ட கழுத்து முறிவு சாதாரண மனிதர்களால வந்தது இல்லைன்னு காவல்துறை நம்பியிருக்குது. 2019ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் எட்டியின் கால் தடங்களை புகைப்படம் எடுத்துச்சு. அவற்றை அறிவியல் மதிப்பீட்டிற்காக அனுப்பியிருப்பதாக அறிவிச்சது. இதனால மீண்டும் எட்டிய பற்றிய செய்தி பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இது நவீன கருவிகளை கொண்டு ஆராயணுங்கிற ஆர்வத்தை தூண்டி இருக்குது. 1951ஆம் ஆண்டுல எவரெஸ்ட் சிகரத்தை ஆய்வு செய்யும் போது எரிக் ஷிப்டன்கிற பிரிட்டிஷ் மலையேறவர் 13 அங்குல நீளமுள்ள கால் தடங்களை கண்டுபிடிச்சாரு. இந்த புகைப்படங்கள் உலக அளவில் பிரபலம் அடைஞ்சிச்சு. இதை பலர் சான்றாக வச்சு எட்டியை தேடும் பணியை மீண்டும் தொடங்கினாங்க. பூட்டான் மக்களோட நம்பிக்கையின்படி எட்டிங்கிறது 7 முதல் 8 அடி உயரம் கொண்ட ஒரு பெரிய மிருகம். அது சாம்பல் அல்லது சிவப்பு கலந்த நீண்ட முடிகளால் மூடப்பட்டிருக்கும். அது தனியாகவோ அல்லது ஜோடியாகவோ வாழும் இயல்புடையது. இது விசில் அடித்து ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளுமாம். திபெத்திய ஷெர்பா பழங்குடியின மக்கள் எட்டிய ஏதேன்னு அழைக்கிறாங்க. இவங்க எட்டிய மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு உயிர்னு நம்புறாங்க. திபெத்திய புராணங்கள்ல ஒரு போதிசத்துவ குரங்குடன் தொடர்புடைய கதைகள் முக்கியமா இடம்பெறுது. இதுவும் ஒரு வகை எட்டிதான்னு எல்லோரும் நம்புறாங்க. பல ஆண்டுகளா எட்டி பற்றி ஆய்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. பீட்டர் பைன்கிறவர் பாங் போச்சே மடாலயத்தில் இருந்த மண்டை ஓட்டை ஆய்வு செஞ்சு பார்த்தாரு. அது ஒரு மனித வகை ஒன்றின் மண்டை ஓடுதான்னு உறுதியா சொல்லியிருக்காரு. 1986ல் ரைன்ஹோல்ட் மெஸ்னருங்கிறவர் இமயமலையில் பயணம் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ மரங்களுக்கு இடையில ஒரு கருப்பு உருவம் துள்ளிக்கிட்டு இருந்திருக்குது. 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஆய்வுக்கு பிறகு இது உண்மையில் ஒரு இமயமலை கரடியாக தான் இருக்கும்னும் பனி மனிதன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒருமுறை நேபாளத்தில் பாரூன் பள்ளத்தாக்கில் டேனியல் சி டெய்லருங்கிற ஆராய்ச்சியாளர் பல புதிய கால் தடங்களை பார்த்துருக்காரு. ஆனால் அவை மரக்கரடியின் தடங்களாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காரு.
எட்டிங்கிற பனிமனிதன் ஒரு புனை கட்டுக்கதையாவே இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. கிமு 326ஆம் ஆண்டிலேயே அலெக்சாண்டர் த கிரேட் எட்டிய பார்க்க ஆசையில இமயமலை பகுதியில சுற்றித் திரிஞ்சிருக்காரு. ஆனா, உள்ளூர்வாசிகள் எட்டி மிக உயரமான மலைகள்ல தான் வாழும்னு சொல்லியிருக்காங்க. அவர் மிக உயரமான மலைக்கு போனாரான்னு எந்த தகவலும் இல்ல. நாம அதிகபட்ச சபரிமலை வரைக்கும் தான் போயிருப்போம்னு தோணுது. சொல்ல முடியாது. இமயவரம்பன் போன்றவர்கள் இமயமலைக்கு போய் கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு செலவச்சிருக்காங்க. அப்போ அவரு பனிமனிதன பார்த்ததா எந்த தகவலும் கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சா உங்க கருத்த தவறாம சொல்லிருங்க. 2014 மற்றும் 2017ஆம் ஆண்டுகள்ல எட்டியின் முடி மற்றும் கால் தடங்கள டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சிருக்காங்க. ஆனா பெரும்பாலானவை கரடி இனங்களின் மாதிரிகளா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எட்டிங்கிற பனிமனிதன் ஒரு மர்மம் மற்றும் புனைக்கதையாகவே இருக்கலாம். கற்பனை கட்டுக்கதைகளை விட்டுட்டு உண்மையாகவே உள்ள பனிச்சிறுத்தைகள் போன்ற உயிரினங்களை காப்பாற்றுவதில் நாம் கவனம் செலுத்தணும். ஆனாலும் நமக்கு கட்டுக்கதைகளும் சாகச செயல்களும் தானே பிடிக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. கவனமா உங்க கருத்தை சொல்லுங்க. அப்படியே பெல்ல அமுக்கிடுங்க. அடுத்த காணொளி உங்களுக்கு தானா வந்து சேரும்.